Hello future managers. Today's topic is inflation and deflation. So inflation அதோட definition பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிறது, ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸை விட ரைஸ் ஆகிறது. ஸோ a sustained rising in the general price level of goods and services over time. ஸோ ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டிஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா லிட்டர் மில்க் வந்து 50 ரூபாய்க்கே கிடச்சிச்சு. இப்போ லிட்டர் மில்க் வந்து 60 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 10 ரூபாய் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த 10 ரூபாய் தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ இன் அவர் சைல்ட்ஹுட், இப்போ என்னோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ரூபான்றது ரொம்ப பெரிய காசு. ஸோ நான் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா நிறைய பொருள் வாங்குவேன். ஆனால் இப்போ இருக்க அந்த 100 ரூபாய்க்கு நம்ம பார்த்தா ரொம்ப கம்மியான பொருள் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ பர்ச்சேசிங் பவருன்றது வந்து இன்ஃப்ளேஷனில் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ அந்த 100 ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பொருள்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கடைக்கு போகிறோம். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அந்த கடைக்காரர்கிட்ட நம்ம கேட்குறோம், இதை மாதிரி இன்னொரு ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க, நாங்கள் 2 பேரும் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் இல்லைன்றாரு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து எங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட விலை 500 ரூபானா நான் சொல்லுவேன் 600 ரூபாய் நான் தரேன், அந்த ட்ரெஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 1000 ரூபாய் தரேன், அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு தாங்கன்னுவாங்க. இல்லை நான் 2000 ரூபாய் தரேன் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ என்கிட்ட வந்து காசு நிறையா இருக்க 2 பேர்கிட்டையும் அது ஒரு விஷயம். காசு அதிகமாக இருந்தாலே அது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ நான் 2000 ரூபான்னு சொன்னோடனே அவங்க 3000 ரூபான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு மதிப்பு அதிகமாகுது, பணத்துக்கு மதிப்பு கம்மியாகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சப்ளைன்றது இல்லை. மேபி இன்னொரு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதோட விலை வெறும் 200 ரூபானா அந்த 200 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு போயிருப்போம். ஸோ சப்ளை கம்மியாக இருக்குது, ஆனால் 2 பேருக்குமே அந்த ட்ரெஸ்ஸு வேணும். ஸோ டிமாண்டு அதிகமாக இருக்குது. அதனால் அது இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருந்தால் இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுதே அந்த ட்ரெஸ்ஸோட விலை 3000 ரூபான்னு சொல்லிடுவாங்க. ஏன் அதுக்கு 3000 ரூபாய் வந்து விலை வருதுன்னா, அங்கே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகிருக்கும். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் பண்ணி வெறும் 200 ரூபான்னு விற்ற அந்த ட்ரெஸ்ஸே ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமானதுனால 3000 ரூபான்னு